என்ன கல்கி கல்லியில் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? வாத்து முட்டையா? 2 முட்டை வச்சிருக்கா? ஒன்று தான். இன்னும் 2 இருக்கு கையில். இது ஒன்றிச்சு. இன்னைக்கு 2 கிடைச்சிருக்கா வாத்து முட்டை? ஓஹோ, உள்ளார ஒன்று இருக்கு. உள்ளார ஒன்று இருக்கா? இது சேர்த்து 3 ஆச்சு. இன்னைக்கு மொத்தம் எத்தனை வச்சிருக்கு? இன்னைக்கு மொத்தம் 2. இப்போ 2 வாத்து முட்டை வச்சிருக்குது. ஓ, 2 கையில் வச்சிருக்கீங்களா? இல்லை, அங்கே ஒன்றுக்கு இங்கே ஒன்று. அது நேற்று வச்சது தானே? இன்னைக்கு வச்சது இது 2 தானே? இது ஒன்றிச்சு. உடஞ்சுதான் 2 வச்சிருச்சு. டெய்லி உடஞ்சிக்கிட்டு தாண்டா இருக்குது. நேற்று வச்ச முட்டையும் உடஞ்சிருச்சு. நடுவில் இருந்துச்சுமா, நான் திறந்துடும் போது வாத்து பசங்க காலில் கீழ் விட்டாங்க. பாருங்களா, தொத்த வந்து உடஞ்சிருச்சு. அப்போ டெய்லி வாத்து முட்டையா சாப்பிட்றீங்க? ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் கழுவிட்டு அப்பா கிட்ட வச்சுட்டு இது கழுவிட்டு டேட்டு போட்டுட்டு. சரி, நம்ம தோட்டத்தில் வாழைப்பூ மரம் எல்லாம் வச்சிருந்தோம்ல, அது எல்லாமே வந்து அருகில் இப்போதான் பூ வச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஏடிக்கு விஜய் ஃபேமிலி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோம். சரி, இப்போ நம்ம வாழை மரம் வந்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது பாருங்க, 3 மரம் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே ஒன்று காய் வச்சுட்டாங்க. நம்ம இப்போ ஒரு 9-10 மாதம் இருக்கும். அப்போ வந்து வாழைக்கண்ணெல்லாம் வாங்கி வச்சுருந்தோமா, அது எல்லாமே இப்போ வந்து பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ஒரு 4-5 சீப்பு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் ஒரு பூ வச்சுருக்காங்களாங்க பாருங்க. அந்த சந்துக்குள்ளார வந்து ஒரு பூ வச்சுருக்காங்க. இது வந்து என்ன மரம்னு, இது செவ்வாழை மரம் தான் தெரியுது. இது அங்கே பாருங்க, அதான் அங்கே ஒரு மரத்தில் வச்சுருக்கோம் கல்கி. அது பாருங்க, இது ஏற்கனவே வந்து நல்லா இருக்கிற மரத்துக்கே வந்து நம்ம குச்சி முட்டை கொடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்க, ஏற்கனவே ஆல்ரெடி சாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த வரப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வச்சுருந்து அப்படியே சாஞ்சு போயிடுச்சு. வேர் தெரியுதாடா? இதுக்கு வந்து ஒரு பெரிய குச்சை போட்டு இப்போயே நிப்பாட்டி கொடுக்கணுங்க, இல்லைன்னா அப்புறம் பூ வெயிட்டு தங்கி கீழே விழுந்துரும். ஆனால் இதில் ஒன்று கோழி பசங்களை பாருங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதனால இது சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு குச்சை வச்சு முட்டை கொடுக்கணும். எது இதுவா? இது தேக்குடா, இதெல்லாம் வைக்க முடியாது. ஆமாம், சரி வாங்க போகலாம். நம்ம வச்ச வாழை கன்று எல்லாமே இப்போ வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இதில் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து நேந்திரம் பழங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம். இது வந்து கல்கி பார்த்துட்டு அம்மா நம்ம சிப்ஸ் போடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேடா போட்டுக்கலான் இருந்தோம். நல்லா மரமும் பார்க்க பெருசாக இருக்குது. தாறு பூ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூவாகவே இருக்குது. இது வந்து நேந்திரம். அப்புறம் இதுவும் நேந்திரமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ விரியுது ஒவ்வொன்றா. இது என்னன்னு தெரியல. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:45 ஆயிடுச்சுங்க. கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது. ஜில் ஜில் ஜில்லுன்ட்டு நல்லா சூப்பராக கிளைமேட்டு, குளிராக தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பந்துப்பூ இது பண்ணுவோம்ல, அந்த செடி பாருங்கள். இந்த ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ வந்துருக்கு. நல்லா இருக்குல்லடா பூவு? இது பாருங்க, நல்லா பூ நிறையா, மொக்கு நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக நிறையா நிறைய வந்து இப்போ மொக்கு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் பாருங்க, இதில் எல்லாமே மொக்கு வச்சுருக்காங்க. அடே அடே இதெல்லாம் பொறிக்கோழி அழுந்து போயிட்டாங்கன்னா அவன் சிக்கன் போட்டு சாப்பிட்டாச்சு. ஆமாம், இதுதான் இப்போ தலைவர். ஆமாம், அதனால் பூ ஓரளவுக்கு வச்சுட்டாங்க. வாழை மரம் நம்ம வச்சது எல்லாமே வந்து இப்போ பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சேவல் பசங்க பாருங்கள், காலையிலேயே வந்து எல்லாம் ராவடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. சரிங்க, வாழை மரம் வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லிகைப்பூ செடி கொண்டு வந்திருந்தேங்க. நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வந்து மல்லிகைப்பூ செடி இருக்குது. இங்கே பாருங்க, அதோ இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குங்களா. இது வந்து ஈரோட்டில் இருந்து நான் கொண்டு வந்திருந்தேங்க. இங்கே பாருங்க, மொக்கு கூட வந்திருக்குது. இது வந்து நான் ஈரோட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே சைஸில் ஒரு குச்சி மட்டும்தான் கொண்டு வந்து ஈரோட்டிலேருந்து நம்ம சேலத்தில் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தேங்க. அப்புறம் நல்லா வந்துச்சு. அப்புறம் சரி நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால இங்கேயும் ஒரு செடி கொண்டு வந்து வைக்கலான்ட்டு வச்சேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. நம்ம பதியெல்லாம் போட்டு வேரெல்லாம் வந்து பிடிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. குச்சாக தான் கொண்டு வந்து வச்சேன். செடி நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மல்லிகைப்பூ இந்த ரோஸ் மொட்டு வச்சுருக்கு, ஆரஞ்சு கலரு. இப்போ வந்து நேற்று வந்து பக்கத்து தோட்டத்திலேருந்து ஒரு அம்மா கிட்ட வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி. இது இந்த செடி வந்து அடுக்கு ஒரு 2 அடுக்கு 3 அடுக்குல குண்டாக பூ வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி மல்லிகைப்பூ இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு செடியும் இருக்குது நம்ம தோட்டத்தில். ஏண்டா அதான் வரண்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு, நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா கோழி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கல்கி பாருங்க, முட்டை எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மல்லிகை பூச்செடி இருக்குங்க. இது வந்து இதுவும் பக்கத்து தோட்டத்தில் இருந்து அப்படியே நான் கேட்டேங்கிறதுக்காக அப்படியே வேரோடையே நோண்டி கொடுத்துட்டாங்க இந்த செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா தலை தலை தலைன்னு நல்லா வந்திருக்காங்க. எதிரா அது வந்து லெமன் செடிடா, வைக்கும்டா. இப்போதான்டா குட்டியாக வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து விதை போட்டு வந்தது தான்டா. செடியெல்லாம் வரல, நம்ம ஜூஸ் போட்டு விதை தூக்கி போட்டிருந்தோமா, அந்த அங்கேருந்து வந்தது தான். அது சும்மா வந்துருக்குதுடா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மல்லிகை பூச்செடி இருக்குங்க இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இது வந்து அடுக்கு மல்லிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுவும் அடுக்கு மல்லி தான், ஏன்னா பூ இங்கே செடியிலிருந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து அடுக்கு மல்லி செடி தான். இது எங்கே வைக்க தெரியாமல் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. குப்பை கொட்டு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 செடி இருக்குது. அப்படி இதெல்லாம் சுற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. கொண்டு இங்கே ஒன்று வச்சுட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உளுந்துருச்சுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால மல்லிகை பூச்செடி வந்து நேற்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பக்கத்தில் ஒரு அம்மாயிட்ட வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த மல்லிகை பூச்செடி எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஊசி மல்லிங்க. மல்லிகை பூலேயே வந்து நல்லா ஊசி ஊசியாக மல்லிகைப்பூ வரும் இல்லைங்களா, நல்லா அந்த மாதிரி ஊசி மல்லிகை பூச்செடி இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த குச்சை மட்டும் நல்லா அந்த அம்மா சொன்னாங்க, வேரோட தானே கண்ணு இது பண்ணணும், அதையும் போடணும்ல அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா, குச்சி மட்டும் வச்சாலே வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சரின்ட்டு நேற்று எனக்கு வந்து இது 2 உடச்சி கொடுத்து விட்டாங்க. இது வந்து வைக்கணும். இது இப்போ எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு இடம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எங்கடா அங்கே வச்சதான்டா ஜாதி மல்லி பூவை இந்த பக்கம் நம்ம பந்தல் போட்டு விடணும். அந்த செடி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்படி ஒட்டுக்கா சேர்த்து இங்கெல்லாம் குச்சி நெட்டு வச்சு செடி இந்த பக்கம் விடலாம். ஏன்னா அந்த பக்கம் போச்சுன்னா அங்கே ரோஸ் செடியெலாம் இருக்குது, அதனால அது வளராது. இப்பயே பாருங்க, அதெல்லாம் ரோஸ் செடி மேலே தான் படர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ரோஸ் செடி மேலே போகுது, இந்த பக்கம் குண்டு மல்லி செடி கிட்ட போகுது. அதனால இங்கே ஒரு குச்சி 2 நட்டு வச்சு அந்த செடியெல்லாம் இங்கே தூக்கி போட்டுடலாம். அதனால் இப்போ இந்த இடத்துல வைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. குட்டி பூத்தோட்டை வந்து ஃபுல்லாகி போயிடுச்சு. இங்கே இட்லி பூ இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்குது, இந்த இடத்துல செம்பருத்தி பூ இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கனகாமரம் செடி இருக்குது, இங்கே வந்து ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் அதெல்லாம் ரோஸ் செடி மேலே தான் போகுது செடி எல்லாமே. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் குண்டு மல்லி பூ செடி இருக்குது. இது எல்லாமே கடிச்சிட்டாங்க, வெட்டி விட்டுருக்கோம், மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த மல்லிகை பூச்செடி வந்து எங்கே நெட்டு வைக்குதுன்னு தெரியாமல் இடம் இல்லாமல் இருக்குது. நான் வந்து இங்கே நெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏங்க இந்த இடத்துல நெட்டு வச்சுக்கலாம் இல்லைங்க, வேண்டாமா? அப்போ போகிறாங்க. இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு
இங்கே நெட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டேங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் வண்டியெல்லாம் வர்றதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறனால இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே நெட்டு வைக்க முடியலனா நம்ம மருதாணி செடியில் பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே நெட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இங்கே மருதாணி செடி இதுவே பார்த்திங்கன்னா நல்லா பொதார் மாதிரி வந்துருச்சு வீட்டுக்கிட்ட. பாருங்க எவ்வளோ பெருசு வந்துருச்சு மருதாணின்னு. அதனால சொல்கிறேன்டா, அது இங்கே இந்த இடத்துல எங்கேயும் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சு பிடிச்சிச்சு. அப்பா இல்ல உரான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே செஞ்சு முடிக்கிட்டா. அப்பா எல்லாமே செஞ்சு முடிச்சு இல்ல உள்ள உள்ளாமாப்பா. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இதுக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா கோழிக்காக கூண்டு நைட் வந்து செஞ்சு வச்சாங்க. அந்த டயர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 10 டயர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க 20 ரூபான்னு சொல்லிட்டு. ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 2 ரூபாங்க. ஒரு 10 டயர் வாங்கிட்டு வந்து கீழே ஒரு டயரு மேலே ஒரு டயர் வச்சு சுற்றி வலையை கட்டி மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அதுக்கு டோர் மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி எல்லாமே குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கேயுமே விடவே முடியலைங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவயத்தில் 2 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே சோலார் இருக்குது இல்லைங்களா. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 3 இருக்காடா. 3 பேர் இருக்காங்க குஞ்சு பொரிச்சு வச்சு. ஆமாட்டா, பார்த்தேன் குஞ்சு பொரிச்சிருச்சு. அதனால் வைக்கிறதுக்கு இடமே பற்ற மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் வெளியில் எங்கேயும் விட முடியறதில்ல. ஏன்னா நாய் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட. சொல்லுங்கள், என்ன பேசணும்? முட்டையை இப்போ கழுவிட்டு இது வந்து அப்பா கிட்ட வச்சிடணும். இது வந்து எடுத்து போட்டு கூடக்குள்ள வச்சிடணும். ஓ, நல்லா இருக்கிற முட்டையை கோழிகிட்ட வச்சிடுவீங்க? கோழிக்குலாம் வைக்க மாட்டோம், உள்ளார வச்சிடும். எங்கே? ஓ, முட்டை இருக்கிற இடத்துல அதுக்குள்ள வச்சிடுவீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குஞ்சு பொரிச்சதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு முட்டையெல்லாம் கஷ்டப்பட்டு வைப்பாங்க. அப்புறம் சேகரித்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 20 நாள் 1 மாதமாவது நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே சேஃப்டியாக அந்த கோழி குஞ்சு வளர்கிற அளவுக்கு நம்ம இதில் வச்சுருக்கணுங்க. இல்லைன்னா வந்து நம்ம வெளியில் விட்டதும் அந்த பூனை வந்து தூக்கிறது, அப்புறம் நாய் ரகுடு எல்லாம் வந்து தூக்கிறதுனால நம்மளால் கோழி வந்து சேஃப்டி பண்ணவே முடியலைங்க. அதனால் சரி, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப நாளாக வந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நிறையா கோழிங்களை வந்து நம்ம காப்பாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு நைட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு யூடியூப் தான் பார்த்துட்டு இப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2 செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னொரு 1 2 செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இது இருக்குது, இந்த இது வலை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் இதே மாதிரி ஒரு கூட வந்து வலையை செஞ்சு கொடுங்க. நான் இப்போ அந்த மல்லிகைப்பூ செடி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூ செடி வச்சா சேஃப்டிக்கு இதை தூக்கி நான் அதில் வச்சுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சரின்ட்டு இருக்காங்க, பார்க்கலாம். இப்போ எடுத்து விட்றீங்களா? சரி சரி, எடுத்து விடுங்க. எனக்கு மல்லிகைப்பூ செடி எங்கேங்க வைக்கிறது, எங்கே வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இங்கே வீட்டுக்கிட்டே இருந்தால் தான் தண்ணிலாம் ஊற்றி பாதுகாப்பாக அப்பப்போ வச்சுக்க முடியும். என்னத்த அங்கெல்லாம் வேணாண்டா, இங்கேயே இருக்கட்டும். ஒரு ஓரமாக எடுத்து விடுங்க பார்க்கலாம். பார்த்த கலர் கலராக இருந்துச்சு. பயமா இருக்கா? பயமா இல்ல, கையில பிடிச்சா கோழி பறக்கும். கூடையோட தூக்கிட்டு வந்துருங்க, அடியில் கையை வச்சு. மெதுவா மெதுவா வந்துரும் வாங்க. வருது வா வா வாங்க மேடம். விட்டா கூட்டிட்டு கிளம்பிடும். அவர் ஊர் பார்க்க போயிருவாரு.
பிடிச்சிருக்கு? கழுவுங்க. எத்தனை குஞ்சு பிடிச்சிருக்கு? 2 4 7 குஞ்சு. இந்த முட்டையெல்லாம் இந்த முட்டை வேஸ்ட் முட்டையா? 11 முட்டை வச்சு 7 குஞ்சு. அப்படியே மாத்தி வச்சுக்கிட்டே இருந்தேன். அது இதாக தான் இருக்கும். கூழு முட்டை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை? இது குஞ்சு இருக்கு. இப்போ ஒயிட் கலரில் அழகாக இருக்குல்ல ஒரு குஞ்சு. அது வளர்ந்து கூழு முட்டை 3 இருக்குது. அந்த 3 நம்ம உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அப்படியெல்லாம் சட்டியில் ஊற்ற முடியாது. இது சாப்பிடலாம் முடியாது. சாப்பிட முடியாதா? 20 நாள் ஆயிடுச்சு. என்ன டேட்டு? 16/9. 9. ஒரு மாசமே ஆகுது. மேடம் உள்ள போக மாட்டாங்களாமா? பார்த்துட்டாங்க, ஆனால் எங்கேயும் போக மாட்டாங்க. உள்ள இருந்து வெளியே சோறு தருதான். அது பிடிச்சி உள்ள உள்ளாலும்ப்பா இல்லை கொத்துமா? பிடிச்சாலும் பறக்கும். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்க. எத்தனை வெள்ளையா இருக்குல்ல? வெள்ளையா அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்குதுங்க லைனா. அது சொன்னாதான் சாப்பிடுதுங்க. ஓஹோ, இல்லை அடிச்சுக்கிறாங்க. இது ஒன்று தானா? உள்ள ஒன்று இருக்கு, அதை எடுங்க. அதுவும் இதே கதை தான். அப்படியா? இல்லை இப்படித்தான். கோழியை பிடிக்க முடியாது. குஞ்சை உள்ள விட்டுறலாம். யாரா துணியை கொண்டு இங்கே போட்டது? பாருங்க, பக்கத்துலயே இந்த கோழி வெளியே எடுத்தது சேவலையா வந்துட்டாரு. நைட் எல்லாம் மிதிச்சு இது மறுபடியும் இங்கே படுக்கிறாராமா? சாப்பிடறதுக்கு. ஓஹோ, இதேண்டா நீ போய் வேலை பாருமா. போய் வீடெல்லாம் கூட சின்ன வெங்காயம் உரிங்க போங்க, நான் வரேன். எவ்வளோ அழகா தீனி கொடுக்குது பாருங்க. ஐயோ, இதே போட்டு போட்டு வச்சு மிதிக்குது கோழியா குஞ்சுங்களெல்லாம். 3/9 3/10. எதுக்கு இப்படி தொலைவுது? அடைச்சி வச்சிட்டாங்களேன்னு பார்க்குதா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் கொத்துது பாருங்க வெளியில் வர்றதுக்கு. அதை எடுங்க, மேல இருக்கிறதெல்லாம் இப்படியே வச்சிருங்க. இங்கேயே தான் பக்கத்தாலேயே. எழுத போடுறீங்க யாருக்கு? போடுங்க 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 போடுங்க. சாப்பிடவே முடியாது. சேவல் பசங்க பாருங்க. சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. கோழிக்கு சாப்பாடு வேணுமாமாங்க. ஏங்க? இதுல தண்ணி குண்டாக்குள்ளே இறங்கிச்சு. இங்க ஒரு கோழி குஞ்சு குண்டாக்குள்ளே இறங்கிச்சுடா. 7 தானே இருக்கு? 7 தான் இருக்கு. என்னங்க சார், என்ன வேணுங்க உங்களுக்கு? என்ன இந்த பக்கமே சுத்திட்டு இருக்கிறீங்க? ஒரே சல்லதான். சேவல் கோழி தொல்லை பண்ணுது, நாய் அழகி தொல்லை பண்ணுது, இந்த கெடா பையன் அவன் ஆட்டுக்குட்டி தொல்லை பண்றான். என்னடா இப்பதான் நான் தெரிஞ்சிச்சா சாப்பாடுங்க இருக்கிறது?
இங்க பாருங்க. என்னடா கழுவிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். மாற்றி வைக்கலாம்னு சொன்னேன், மட்டமாக இடம் இல்லை. அது அந்த பக்கம் பக்கத்தில் அது மழை பெஞ்சா ரொம்ப தண்ணி நிற்குமே. மழை பெய்யும் போது நவுத்தி விட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு வைங்க. லேசாக தூரம் ரொம்ப ஹெவியாக பெய்கிற அன்னைக்கு கொஞ்சம் நவுத்தி வச்சுக்க வேண்டியதுதான். நவுத்தினா இங்கே தான் வரணும். ம் இந்த கல்லை நவுத்திட்டு கூட அந்த இடத்துல வச்சுக்கலாம். ம் ம் தவளை நிறையா இருக்குது. வாத்து பசங்களை கண்டுக்கவே இல்லையே. இதெல்லாம் இவ்வளோ இது இருக்குது தவக்கலை. இது வாத்து பார்த்தா கொத்திட்டு சாப்பிட்ருவானுங்க. பெரியவா தருணம் தூக்கிட்டு போயிடும். ம் எவ்வளோ தவளை இருக்குன்ட்டு. இந்த சேவலுக்கு இப்போ இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. உள்ளே இருக்கிற கோழிக்கு அந்த கோழியே உள்ளே இருக்குது. கோழிக்கு பாதுகாப்பு தருது. அவங்க இப்போ இருந்து சமாதானப்படுத்தி வளர்த்து வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோழி கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு இந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எறும்புக்கு இருக்க போகுது. எறும்புலாம் இருந்தால் பார்த்தீங்கல்ல சாப்பிட்ருமா? அந்த இடம் க்ளீனாக சுத்தம் பண்ணுங்களேன். அந்த குப்பை எல்லாம் இந்த பக்கம் தள்ளி விடுங்களேன். இல்லை அதெல்லாம் புழு பூச்செல்லாம் இருக்கு, அதுங்க சாப்பிட்டுக்கும். இன்னும் அந்த பக்கம் இது குழி இருக்குது. அடியில் குஞ்சு போயிடும். அங்கே ரைட் சைடு கைக்கு அடியில் தான் நேராக. இப்போ ஓகே. இதில் ஒரு குஞ்சு, அதில் ஒரு கோழி குஞ்சு. உள்ளே பாருங்க கோழி இருக்காங்க, தெரியுதுங்களா? கருப்பு கலரில் இருக்காங்க, இருட்டில் தெரிய மாட்டேங்குது. ஹாய் ஹைட் மேன். ஹலோ ஹலோ ஹலோ. கோழி எப்படி நவுத்துறாங்க பாருங்க. என்ன கொஞ்சம் ஒயிட் மேன் உங்ககிட்ட சொரிஞ்சு விடணுமாம்மா? வாங்க வாங்க மேடம் வாங்க, நீங்களும் வாங்க. இங்கே பாருங்க, இதில் எத்தனை குஞ்சு? 5 தானா? முட்டை அப்படியே இருக்கு. ஆடுது. ஏய் இங்க வா பப்போ. குஞ்சு இருக்கு. தண்ணி குடிக்கும். அது வட்டம் வட்டம். இது 2 தானா? இது 2 தான். அங்கே உள்ள ஒன்று இருக்குது. குஞ்சு பொரிச்சுதா? ஆமாம், அதுக்குள்ள தான் 2 விட்டு வச்சிருக்கேன்ல. ஓஹோ, இப்போ இன்னும் 3 வலையா மொத்தம்? இன்னொரு வலை செய்யணும். ஆமாம், இன்னும் 2-3 செய்யணும். சரி, எடுத்து உள்ள விட்டுருங்க. அது வட்டமேன்னு பார்க்குறேன். அப்படியா? உள்ள விட்டா அது வந்து இங்கே நின்றுக்கும்.
எல்லாம் உள்ள விட்டாச்சுங்க. எனக்கு ஒரு வலை வேணும் செடிக்கு, செஞ்சுக்கலாமா? சரி, எனக்கு மட்டும் இந்த இடத்த மட்டும் டயர்லாம் நான் நிறைய அனுப்பிவிட்றேன். இந்த டயர் தூக்கிங்க போட்டு இந்த பனைமரத்தெலாம் தூக்கி போட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ செடியை வேறு எங்கே வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா. அந்த கோழி முட்டையை அடியே வாத்து முட்டைன்னு சொல்றான். வாத்து முட்டைன்னு சொல்றான். சரி, அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த மல்லிகைப்பூ செடி வந்து இங்கே வைக்கணும். அதுக்கு இந்த இடத்துல க்ளீன் பண்ணி தரீங்களா? வாங்க, இந்த டயர்லாம் தூக்கி இங்கே ஓரமாக அடிக்கி வச்சுருங்க டயரு. அப்புறம் இந்த பனம்பழத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அப்போ வந்து இங்கே போட்டுருங்க, ஓரமாக போடுங்க டயர் இந்த இடத்துல. ஓரமாக போட்டுருங்க. எங்கடா எதுடா இதுவா? இதோ இவங்க அம்மா பாரு இங்க இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஏதோ தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. உங்க வரமாட்டேன்னு. 5 பொறிச்சிருச்சா? இங்க வா, தொலைவாத வா, இங்க வா, இங்க வா பப்போ, இங்க வா. அதான் ஓரமா போட்டுருங்க. எறும்பா? ஆமா, சொல்லாதீங்க. கல்கோட வரலாறுலாம் தெரிஞ்சு மேலதான் போதா? ஏய் பொப்போ, இங்க வா. உங்க பிள்ளைங்களாம் இங்க இருக்காங்க, இங்க வா. அப்படி காலை பிடிக்க முடியாது, கொத்திருமா பொப்போ? மேலதான் போகுது பாருங்க. எடுத்து விட டக்குன்னு. காலையிலேயே அப்பா கிட்ட ஏதாவது வேலை வாங்கினாத்தோ, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாது. பப்போ, இப்ப எங்க வீட்டுக்காரர் கோழியை அடக்க போகிறார். அது உள்ள போயிருச்சு. எங்கடா? என்னடா பண்ணுது? சண்டை போடுதா? உள்ள அடைச்சு வச்சு சண்டை போடுது. எங்க அப்புறம் என்ன அங்க டயர் கொண்டு இருந்துச்சு? அங்க அதுல 2 செட் இருக்குதா? செப்பல் போடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் டயர் தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கேயும் கோழி வந்து குஞ்சு பொரிச்சு அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலையெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து விடணும். அது வந்து ஒரு கோழி இருக்குது, குஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோழியோட குஞ்சு அது இருக்குது அதில், அதுக்குள்ளார. என்னடா இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரு ஓரமாக குட்டி வைங்க. அப்படியே குட்டானா குட்டி வைங்க. ஏன் பாப்பா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க. எல்லாம் முளைப்பு வந்துருச்சா? இங்கே கட்டுங்க பார்க்கலாம். முளைப்பு வந்துருச்சு பாருங்க. ஆமாங்க பாருங்க, எல்லாம் முளைப்பு வந்துருச்சு. போட வேண்டியது. ஓகே, சரி, இதில் மட்டும் ஒரு குழி மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. அங்கே ரொம்ப உள்ள தள்ளி போட வேணாம், இப்போ கொஞ்சம் இன்னும் முன்னாடியே போட்டுருங்க. இவங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் போடுவோம் கொஞ்சம்.
மல்லிகைப்பூ செடி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் புல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மருதாணிலாம் இருந்துச்சு இல்லைங்களா, ரொம்ப புதாராக இந்த இடத்துல இருந்துச்சு. ஏதாவது வந்து இந்த இடத்துல பூச்சிங்கெல்லாம் வந்து தங்குச்சுன்னா கூட தெரியாது அப்படிங்கிறனால இந்த பாருங்கள் எவ்வளோ மருதாணி இடத்துல கட் பண்ணி போட்டு வச்சிட்டேன். இந்த மருதாணியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ குச்சி மரம் கொண்டு வந்து குச்சி தான் நான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். வேரெல்லாம் இல்லைங்க, வெறும் குச்சி தான் கொண்டு வந்து வச்சேன். இந்த மாதிரி மல்லிகைப்பூ இப்போ குச்சி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி குச்சி தான் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருந்தோம். 2 வச்சோம், 2மே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுச்சு. சரி இந்த இடத்துல கொஞ்சம் புதாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே தான் வந்து நம்ம கோழி பசங்கள்லாம் வந்து வெயிலுக்கு நல்லா இதமாக படுத்துக்குவானுங்க. சரி இப்போ தான் மழை டைமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி இப்போதைக்கு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் மல்லிகைப்பூ செடி எல்லாம் மேலே தான் எடுத்து விட்டுட்டு எவ்வளோ மருதாணி பாருங்கள், எவ்வளோ மருதாணி இருக்குது. அப்புறம் எவ்வளோ மருதாணி இவ்வளோ மருதாணி கட் பண்ணியாச்சு. இந்த குச்சியவே கொண்டு போய் நம்ம வச்சோம்னா வைங்களேன் செடி வந்துடுங்க. நம்ம வேறு தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி குச்சி ஒரு 4-5 குச்சி ஒட்டுக்காக சேர்த்து வச்சிங்கனாலே வந்துடும். காலையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்ப்பாங்க. தம்பி எல்லாமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அப்புறம் மழை பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துடுச்சுங்க. இப்போ தான் லைட்டாக வெயில் வருது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் லைட்டாக மழை வந்துச்சு. மல்லிகைப்பூ செடி வச்சோம்னா வேலை முடிஞ்சுது. அப்புறம் கோழி பசங்கள்லாம் பாருங்கள் 2 கோழியுமே போட்டு இது பண்ணியாச்சு. இன்னும் 2 கோழி இருக்காங்களாமாங்க குஞ்சு வச்சது. அதுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி வலைகள்லாம் கட்டினோட்டி தான் அவங்கள கொண்டு வந்து இதில் விட முடியும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோழி குண்டு. கினி ஜாலியாக பாருங்க தண்ணி குடிக்க போயிட்டானுங்க. கிளி பாருங்க, கிளி தாங்க ராவடி பண்ணிக்கிட்டே இருக்குது சும்மா சும்மா சொல்ல பண்ணுறோம். ஏங்க என்னாச்சு, எங்க அம்மாவை காண மாட்டிருக்குது, கத்துது. இந்த குட்டி குட்டி ஒரு கோழி குஞ்சு ஒரு குட்டி குஞ்சா எங்க அம்மா காரணம் சுத்துது. இந்த பொறிக்கோழி தானே ஒரு வேலை இல்லையே. அதான் இது எங்க அம்மாவா? அப்புறம் ஏன் கத்திட்டே இருக்குது? ஓ அந்த பக்கம் இருக்கிறதா இருக்கணுமா? 2 பொறிக்கும் பாருங்க, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அங்க பாருங்க அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு தெரியல. மொத்த கொஞ்சம் வச்சுட்டு இது என்ன பண்ணுது? ஹலோ ஹலோ என்னடா இது வச்சுட்டு வேலை முடிஞ்சது. 10 நிமிஷம் தானே. கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
சரி நீங்கள் தான் நாளமாக வைக்கணும் லூஸாக வைக்கணும்பீங்க. அப்புறம் தான் எல்லாம் இதுக்கு சரி ஆளாக இருக்கட்டும். அகலம் இதுக்கு இவ்வளோ அகலம். எத்தனை செடி? இதோ இங்கே இருக்க செடி தான். மடக்கி தானே வைப்பேன்? இல்லை, நேராக நிற்க தான் வைக்கிறேன். அந்த செடி எல்லாமே நம்ம நிற்க தான் வச்சோம். இதையும் நிற்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோழி வந்து அவயத்தில் இருக்காங்க. இன்னும் குஞ்சு பொறிக்கல. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறானுங்க. இங்கே 2 செட் இருக்காங்க. அப்புறம் அங்கே சோழர் கடையிலையும் இருக்கிறானுங்க. அப்போ அவனுங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணணுங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணால் தான் அவங்க குஞ்சு பொறிக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும். ஆட்டு வள்ளி போடணுமா? அப்படியே வச்சுக்கலாம். எங்கே இருக்குது? ஆ நான் எப்படி செடி வாங்கிட்டு வந்து உடனே வந்து செடி வைக்கிறேன். நீங்கள் செடி வாங்கிட்டு வந்து பாருங்க, வருஷம் கணக்கு அப்படியே இருக்குது. இப்போ நான் செடி வாங்கிட்டு வந்து வச்சு உங்களை வேலை செய்ய சொன்னால் செய்கிறீங்களா? வாங்க எல்லாம் குழி எடுத்து அந்த செடியெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம். இப்படி வச்சுட்டா எருவெல்லாம் கொட்டி கலக்கு. நான் பாகு செடி கூட இவ்வளோ எருவு வைக்கல. இவ்வளோ எருவு கொட்டி இந்த கோழி ஆடெல்லாம் விடுது அந்த செடியை. இப்போ இது மழையட்டு விட்டுமா? ஆஃப் பண்ணிட்டா? வச்சிடனால எல்லாத்தையும். ஆ குழி பறிக்கணுமா? ம் ம் கல்லுப்படி எவ்வளோ கல் இருக்குதுங்க. பறிச்ச இடம்லாம் கல் தான். ம் என்னது இது? ஸ்ப்ரிங்கு மாதிரி விட்டோன்னு விரியுது. ஆமாம், சரி. இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் போகல. அது வலைய வச்சுட்டா போகாது. அதுதான் இப்பயே எடுத்து வச்சிடலாம். சாணி வச்சுட்டுமா இல்லை ஃபஸ்ட்டு இது வைக்கட்டுமா? அது வெய்ய வளைய வெய்ய வைக்கட்டுமா? ஆ பட்டா இந்த ஆடு மாடு கோடிட்டு காப்பாங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. செடி வர வரைக்கும் ஆட்டுட்டு இருந்து காப்பாற்றுறதா இருக்குது. செடி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கோழிட்டு இருந்து காப்பாற்றுறதா இருக்குது. செடி இந்த கோழிலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இது மாட்டிக்கிது குச்சல்ல உள்ளார. செடி சைஸுக்கே வளையும் வச்சா ஐயோப்பா, இது பிள்ளைங்களுக்கு துணி பேண்ட் மாட்டி விடுற மாதிரி இருக்குது. வளைய மேலேடு. எல்லாம் சண்டை பகுதியெல்லாம் மாட்டுது. இப்போ இங்கே எடுத்துட்டு அங்கே மாட்டுது, அங்கே எடுத்துட்டு வெயில் ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை. ஆனால் எல்லாருமே சாணி வச்சுருக்கோம். அப்போ சீக்கிரம் வந்து ஏதோ மருதாணி கைக்கு வைப்போம்ல அதே மாதிரி இருக்குது. இது இவங்க சாணி வைக்கிறது. கோழி சண்டை வேறு பெரிய சண்டையாக இருக்குது. கத்திக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து காற்று.
காட்டுக்குள்ளார ஒரே சவுண்டு தான். அது இல்லை, இங்கே டயருக்குள்ளே இருக்கிற குஞ்சுங்க 2 கோழி உள்ளே இருக்கனால ஒரு கோழி சண்டை போடுதுன்னு சொல்லி வெளியே எடுத்து விட்டேன். இன்னொரு கோழி இன்னொரு குஞ்சுங்களை கொத்துது. மழை இருந்தால் பரவாயில்லையா இல்லை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா? சரி கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இருக்கட்டும், 10 நாளைக்கு இருக்கட்டும், பார்க்கலாம். வேறு பிடிக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். வேறு பிடிச்சி எடுத்துக்கலாம். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம ஆடு மாடு பசங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த வலையெல்லாம் வந்து கட்டி அப்புறம் சாணியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. சரி இந்த மழை இடத்துலையே வச்சா நல்லா செடியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை காலத்துலேயே வந்து வச்சுட்டேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோட வந்து சந்திக்கலாம். பாய்ங்க.